ரசனை என்கின்ற ஒரு மனநிலைக்கு கவிதை நம்மை அழைத்து கொண்டு போகுது. நம்ம வாழ்க்கையில் ரசனை இருக்கா சார்? இப்போ இங்கே இருக்கிற ஆண்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மனைவி சமையல் அறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது, ஒருவேளை உங்கள் மனைவி 2 வளையல்கள் 3 வளையல்கள் அணிந்து கொண்டிருந்தால், ஒரு பெண் வேலை செய்கிற போது அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு மெல்லிய ஓசை ஒன்று கேட்கும். அது உங்களுடைய மனைவி காலில் கொலுசு போட்டுட்டு இருந்தாங்க, நடக்கிற போது அந்த செலுக்கு செலுக்குன்னு சின்ன சத்தம் கேட்கும். எவ்வளவு நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற போது பின்னால் நடமாடுகிற உங்களுடைய மனைவியினுடைய கை வளையல் ஓசையையோ கால் கொலுசிலிருந்து வருகிற சிணுங்கலையோ கடைசியாக எப்போது ரசித்தீர்கள்? நாணயமா சொல்லணும். கல்யாணம் ஆன புதுசுல செஞ்சிருப்பாங்க பல பேர், அதுக்கு பிறகு அந்த அம்மா போடுற சத்தத்தில் வளையல் சத்தம் கேட்கவே மாட்டேங்குதுன்றாங்க. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், கல்யாணம் ஆன புதுசில் கோயில் கர்ப்பகிரகத்தில் இருந்த அம்பிகை மாதிரி இருந்தா சார், இப்போ 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயினா, இப்போ எப்படி இருக்காங்கன்னு வாசலில் இருக்கிற துவாரபாலிகை மாதிரி இருக்காங்க. ஆனால் துவாரபாலிகையை ரசிக்க முடியாத என்ன? அவளும் பெண் தானே, அவளும் ஏதோ ஒரு கடுமையான பணியில் ஈடுபட்டு தானே கோயில் வாசலில் நிற்கிறாள். அவளை ரசிக்க முடியாத என்ன? ரசிப்பதற்கு என்பதான அளவுகோல்களை உங்களுக்கு யார் கொடுத்தது? இதுதான் அழகு, வெள்ளை தோல் தான் அழகு, அந்த படிந்து இருக்கிற பறக்கிற முடிதான் அழகு, ஸ்லிம்மா இருப்பதா, இந்த வரையறைகளை உங்களுக்கு யார் கொடுத்தது? எதையும் ரசிக்க முடியும் இல்லையா? ரசனை என்பது வாழ்க்கைக்கு தேவை. இல்லை என்றால் ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கை போர் அடிச்சிடும். மிக மிக விரைவில் எதையும் ரசிக்கலாம். பொங்கல் அன்னைக்கு காலையில் பாருங்களேன், பொங்கல் பானையை வைக்க போகிற நேரத்தில் பார்த்தா வெல்லம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டில் வெல்லம் இருந்தது, ஆனால் சில சமயம் அதனுடைய நிறத்தை பார்த்தா பெண்களுக்கு தெரிஞ்சிருது அவ்வளோ சரியில்லைன்னு. உடனே அந்த அவசரத்தில் பட்டிமன்றம் வேறு ஆரம்பிக்க போகுது. அப்போ 5 நிமிஷம் தான் இருக்குது. வேகமாக பக்கத்தில் இருக்கிற பழமுதிர் நிலையம் கடைக்கு போகிறேன் வெல்லம் வாங்கிறதுக்கு. நல்ல கூட்டம் நிற்குது. இந்த கூட்டத்தில் நான் வெல்லத்தை வாங்கிட்டு லைனுக்கு வந்துட்டேன். அந்த பெரும் கூட்டத்தில் சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன், கொருன்னு இருக்குது, கொழுன்னு ஒரு பையன், ஒரு 8-9 வயசு கூட இருக்காது. அது கூட்டத்தில் நிற்கிறதா வேணாமான்னு போய் வந்தது. என்கிட்ட வந்து, அக்கா உங்களுக்கு முன்னாடி நிற்கட்டாந்து, தாராளமாக நில்லுனேன். வேற ஒன்றும் இல்லை, நம்மளை அக்கான்னு கூப்பிட்டா என்ன மகிழ்ச்சியாக இருக்குதுங்க, முன்னாடியே நில்லு தம்பின்னு சொல்லியிருப்பேன். அது எனக்கு முன்னாடி வந்து நின்றுது. அது ஏதோ வாங்க போகுதுன்னு நான் நினச்சேன். அந்த பில் போடுற அம்மா சிடுன்னு இருந்தது. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வேலைக்கு வச்சோன்னா எப்படி இருக்கும், சுட்டுன்னு இருந்தது. என்னது என்ன வேணும் அப்படின்னு கேட்டது. இந்த பையன், இங்கே முன்னாடி ஒரு அக்கா இருந்துச்சு காலையில், அந்த அக்கா இல்லையான்னு இந்த பையன் கேட்டான். அவள் வீட்டுக்கு போயிட்டா, அவளுக்கு ஆஃப் அப்புறம் 10 மணிக்கு அப்புறம். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னு. இல்லை, அந்த அக்கா வந்து நான் 4 கரும்பு வாங்கினேன், 1 கரும்புக்கு தான் காசு எடுத்திருக்கு, எனக்கு தப்பாக வந்து காசு நிறைய கொடுத்துருச்சு, திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். நான் சத்தியமாக சொல்கிறேங்க, என் கண்ணு கலங்கிருச்சு. தமிழ்நாட்டில் இது என் காசு இல்லைன்னு திருப்பி கொடுக்கறது என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோம்? அந்த பொண்ணு அதுக்கு அந்த பில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு கஷ்டமாக இருந்தது. சரியாக பார்த்தியான? நான் சரியாக தான்க்கா பார்த்தேன். அந்த அக்கா வந்து எனக்கு ஜாஸ்தி குடிச்சிருச்சுன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னு அந்த பையன் சொன்னான். நான் அந்த பையன்கிட்ட வந்து, நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியான்னு. இல்லைக்கா சாப்பிட மாட்டேன், சும்மா சாப்பிட்றா, பொங்கல் தானேன்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். ஆனால் சின்ன புன்னகையோட இன்னொன்று எடுத்துக்கிட்டா 5 ஸ்டார்னு கேட்டேன். எதுக்குடா? தங்கச்சி இருக்குல்ல அப்படின்னா. சாருகேஷ், அந்த பையனோட பேரை நான் மறக்க மாட்டேன், அவன் பேர் சாருகேஷ். அந்த 2 5 ஸ்டாரை வாங்கி கொடுத்தப்போ கருத்த முகத்தில் அந்த ஒரு புன்னகை வந்தது பாருங்க, மனசே லேசாயிடுச்சுங்க. எந்த கஷ்டமும் கவலையும் உதிர்ந்து போவதை அந்த நேரத்தில் உறுதிப்படுத்தியது எது? ரசனை. அந்த சிரிப்பை அந்த நேரத்தில் ரசிக்க முடியாதபடி நான் ஓடிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் பாருங்களேன். பட்டிமன்றம் ஆரம்பிச்சு ஐயோ பொங்கல் வைக்கணும், இந்த அவசரங்கள் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நின்று ஒரு நிமிஷம் பின்னாலே கேட்கிற மனைவியினுடைய கைவிரல் வளையல்கள் மோதுகின்ற அந்த ஓசையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் அந்த 5 நிமிடங்கள் திரும்ப வரவே வராது, திரும்ப வராது.
பணத்தை துரத்தி ஓடுகிற உங்கள் ஓட்டம் திரும்ப வரும். ஆனால் இழந்த நொடிகள் தான், ஒரு நாளும் திரும்ப வராது. வீட்டில் சின்ன குழந்தை தத்தக்கா பித்தக்கான்னு நடந்துக்கிட்டு வாயில எச்சலெல்லாம் ஒழுக விட்டுக்கிட்டு முகம் முழுக்க சோத்து பூசிக்கிட்டு அப்பான்னு ஏதோ சொல்ல வருது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பாஸ் என்ன பிரிச்சு மேய்ஞ்சிருவான்னு ஓடுறீங்கல்ல. பாஸ் பிரிச்சு மேய்தான் அதுக்கு தான் அவர் பாஸா இருக்காரு, அதுதான் அவருடைய வேலை. ஆனா இங்க இழந்துட்டீங்கல்ல, அது கையை பிடிச்சி இழுக்குது, அந்த நொடி திரும்ப வருமா? நீங்க ரிட்டையர் ஆன அப்புறமா ஏண்டா என்னோட ஒரு வார்த்தை கூட பேசல, நீ பேசுனிய என்னோட அன்னைக்கு நீ பிஸியா இருந்தனா நான் அதை மாதிரி இப்ப 10 டைம்ஸ் பிஸியா இருக்கேன்றான். இழந்த நொடிகள் ரசனையை கைவிட்டு விட்ட ஒரு சமூகத்தினுடைய மாபெரும் சாபக்கேடு டிப்ரெஷன் கூட பரவாயில்ல, ரசனையை கைவிட்டால் கவிதைகள் ஒரு சமூகத்திலிருந்து காணாமல் போய்விடும். போதி தர்மர் சீனாவிலே தவம் செய்த போது தூக்கம் தவத்தை கெடுத்ததாம். தூக்கம் தவத்தை கெடுக்கிறதை தூங்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இமைகளை பிடுங்கி எரிந்தாராம். தூர எரிந்த இமைகள் செடியாக முளைத்ததுதான், அதுதான் தேநீர் என்று சீனாவிலே ஒரு கதை இருக்கிறது. அதனால்தான் டீ குடிச்சா தூக்கம் வராதுன்ற நம்பிக்கை அதிலிருந்து வந்ததுதான். நம்ம பையன் பரீட்சைக்கு படிக்கிற போது 3 கப்பு டீயை குடிச்சிட்டு என்னம்மா தூங்குறான்றீங்க, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சீன மன்னன் ஒருவன் 6வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சீன மன்னன். அவன் தண்ணியை கொதிக்க வச்சு தான் குடிப்பானான், ஹாட் வாட்டர் தான் குடிப்பானான். அவனுக்கான பணியாளர்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து கொண்டிருந்த போது அவ்வளவு அலட்சியமா தங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். கொதிக்கிற தண்ணீரில் மேலே இருந்து இலை விழுந்துருச்சான். இவர் ராஜா அந்த தண்ணியை குடிச்சுன்னா, அப்பா சாதாரண தண்ணியோட இது ரொம்ப நல்லா இருக்குடா, எப்படிடா நல்லா இருக்குன்னா, அதுதான் தேயிலையினுடைய இலை, அப்படித்தான் தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றது. தேயிலைக்கு ரத்தம் சார்ந்த ஒரு பகுதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தி ரெட் டீ என்று டாக்டர் பால் டேனியல் எழுதிய அந்த புத்தகம், பாலா அவர்களினுடைய பரதேசி படம் அந்த புத்தகத்தை ஒட்டித்தான் எடுக்கப்பட்டது. இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய போன நம்முடைய தமிழர்களினுடைய வாழ்க்கையின் ரத்தம் படிந்த வரலாறை டேனியல் டாக்டர் அவர் எழுதினார். அவர் அந்த பகுதியில் மருத்துவம் செய்து கொண்டிருந்த ஒரு டாக்டர். அவர் கண்ணெதிரிலே பார்த்த சாட்சி, அவர்தான் அந்த புத்தகத்தை எழுதினார். தேயிலைக்கு ஒரு ரத்தம் படிந்த வரலாறு இருக்கிறது. இப்போ குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்னு சொல்றேன். ஏன் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்ன்றோம். ஏனென்றால் ஒருத்தன் குடிக்கிற பழக்கத்தை விடணும்னா அவனுக்கு நிறைய டீயை கூட அவன் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான்னு அந்த காலத்தில் பாவம் பரிதாபமாக நம்பியிருக்காங்க. நம்பால் அதையும் குடிச்சு இதையும் குடிக்கிறான்.